வெல்கம் டு Zeenath'sworld. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ் ஈஸி எக் ரைஸ். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எக் 1, கருவேப்பிலை, ஆனியன், காஞ்ச மிளகா 2. நான் இங்கே ஏற்கனவே அடுப்பில் கடாயில் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். ஆயில் நல்லா காயட்டும். இப்போ ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு. அதில் நம்ம வெங்காயம் ஒன்று கட் பண்ணி போட்டுடலாம். அதோட கருவேப்பிலையும் போட்டுருங்க. இப்போது ஆனியனும் கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆச்சுன்னா தான் எக் ரைஸ் நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போது ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அதில் நம்ம உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகா நல்லா கிள்ளி போட்டுடலாம். இப்போ அதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பேச்சுலர்ஸ் இப்போ தான் புதுசாக சமைக்க ஆரம்பித்தவங்க இந்த எக் ரைஸை ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ அதில் ஒரு எக்கை உடச்சி ஊற்றிடலாம். இப்போ எக்கும் வெங்காயமும் நல்லா சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் நல்லா அதை ஃப்ரை பண்ணுங்கள். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. இப்போ நல்லா அது ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த சாதத்தை அந்த எக் இதோட போட்டுடலாம். இப்போது எக்கும் சாதமும் நல்லா சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. பசங்களுக்கு நம்ம காலையில் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணல ஸ்கூலுக்கு இது ஈஸியாக 2 மினிட்ஸில் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், பசங்களுக்கும் பிடிக்கும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம அதில் பெப்பர் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ அதை நல்லா கிளறிடுங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. இப்போது இந்த எக் ரைஸு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம அதை பிளேட்டில் போட்டுடலாம். இதை இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.